வெளிநாட்டு பயணத்தடையை தொடர்ந்து கோத்தாவை விரைவில் கைது செய்ய திட்டம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியினையும் தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதற்கான திட்டம் ஒன்று உள்ளதாக அவரின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரும் நவஜனதா பெரமுன கட்சியின் தலைவருமான சுகேஸ்வர பண்டார இவ்வாறு கூறியிருக்கிறார் என்பதுவே இந்த செய்தியாக அமையப்பெறுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பில் வெளியாகி இருக்கிற மேலதிக தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது கோட்டாபயவின் கைது தொடர்பில் அவர் கூறியிருக்கிற விடயம் பிரதானமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளை அடிப்படையாக கொண்டே கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய திட்டமிட்டு வருவதாக சுகேஸ்வர பண்டார இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஏற்கனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யும் நோக்கிலேயே குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் வெளிநாட்டு பயணத்தடைக்கான கோரிக்கையை விடுத்து அதனை பெற்றுள்ளனர் என்றும் அவர் கூறுகிறார். இவ்வாறு அவரை கைது செய்ய முயற்சிப்பதே அரசியல் நோக்கத்தினை அடிப்படையாக கொண்ட செயற்பாடு என்றும் சுகேஸ்வர பண்டார கூறியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் மற்றும் 2 ராணுவ அதிகாரிகளுக்கும் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரான ஓய்வு ஜெனரல் சுரேஷ் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள வழக்கு கடந்த 3ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த விடயம் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடையவர்களாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, ராணுவ கர்னல் முகமது அன்சார் மற்றும் ராணுவத்தின் முன்னாள் புலனாய்வு அதிகாரி பிரேமானந்த உதலாகம் ஆகியோரின் பெயர்களும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடையை விதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட இந்த கோரிக்கைக்கு அமைய குறித்த மூவருக்கும் நீதிமன்றத்தினால் பயணத்தடை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. எனவே நீதிமன்றம் எந்த ஒரு காரணங்களும் இல்லாமல் சரியான ஆதாரங்கள் முன்வைக்கப்படாமல் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்காது என்பதும் நாங்கள் அவதானிக்கத்தக்கது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரத்தில் எவ்வாறு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடரப்போகின்றன என்பது தொடர்பாக.